அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் இந்த 2024ஆம் ஆண்டின் புத்தாண்டு ராசி பலன்களை பார்க்கலாம். நிகழும் ஸ்ரீ மங்களகரமான சோபகிருது வருடம் தக்ஷாயனம் காலம் ஹேமந்த் ரிது மார்கழி மாதம் 15ஆம் தேதி 1 ஜனவரி 2024 திங்கட்கிழமையும் கிருஷ்ணபக்ஷி பஞ்சமியும் மகம் நட்சத்திரமும் நமோ யோகமும் கௌலவ காரணமும் சித்த யோகமும் கூடிய சுபயோக சுபதினத்தில் உதயாதி இரவு 12 மணிக்கு கன்யா லக்னத்தில் ரிஷப நவாம்சமும் மகர திரிகோணமும் கொண்டு இந்த ஆங்கில புத்தாண்டு பிறக்கின்றது. மகம் நட்சத்திரம் சிம்ம ராசி கன்னி லக்னத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது. பிறக்கும் புத்தாண்டில் அனைவரும் சீரும் சிறப்புடனும் ஆயுசுடனும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து விதமான சேமங்கள் பெறவும், திருமணம் கைகூடி வரவும், சந்தான பாக்கியம் கிடைக்கவும், நல்ல வேலை அமையவும், வெளிநாடு பயணம் இனிதே பெறவும், வீடு மனை வாகனம் அமையவும், ஆண்டின் தொடக்க நாளில் இறைவனை திருக்கோவில்களில் சென்று வழிபாடு செய்து வருவது நல்லது. இந்த ஆண்டு சிவனுக்கும் விநாயகருக்கும் உகந்த நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்தில் பிறக்கின்றது. மண்ணில் வாழும் மக்களுக்கு எல்லாம் பொன்னும் பொருளும் யோகமும் செல்வாக்கும் சொல்வாக்கும் இன்னும் பெருகும். கன்னியர்களின் கவலை தீரவும், காளையர்களுக்கு நல்ல உத்தியோகம் கிடைத்திடவும், எண்ணிய காரியங்கள் எளிதில் நிறைவேறவும், தைரியஸ்தானத்தில் இருக்கும் லக்னாதிபதி புதனுக்கு உகந்த தேவதையான ஸ்ரீமன் நாராயணனையும் மகம் நட்சத்திரத்திற்கு உகந்த தேவதையான விநாயகரையும் வணங்கி வர அனைத்தும் நிறைவேறும். மேலும் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது பலரும் இந்த புத்தாண்டு நமக்கு எப்படி இருக்கும், பொருள் வரவை பெருக்குமா, புதிய பாதையை காட்டுமா, தொழில் வெற்றி நடை போடுமா என்றெல்லாம் சிந்திப்பது வழக்கம். அதற்கெல்லாம் விடைகூறும் விதத்தில் 12 ராசிகளுக்கு உரிய பலன்களும் போராட்ட வாழ்க்கை பூந்தோட்டமாக மாறுவதற்கான வழிபாடுகளும் உங்களுக்கு துல்லியமாக இணைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தாண்டில் விருச்சிகத்தில் சுக்கிரபலம் இருப்பதால் மழை வளம் அதிகரிக்கும். சனி செவ்வாய் சம்பந்தப்படும் நேரத்தில் கடல் கொந்தளிப்பு, வெள்ளப்பெருக்கு, நிலச்சரிவு போன்ற இயற்கை சீற்றங்கள் உருவாகலாம். மளிகை பொருட்கள் காய்கறிகளின் விலை உயரலாம். தங்கம் வெள்ளி விலை குறைய வாய்ப்பு இல்லை. பெட்ரோல் டீசல் எரிவாயு விலை சீராக இருக்கும். நோய் தொற்றில் இருந்து மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். தேர்தல் களம் சூடுபிடிக்கும். ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவானை ஆயுள்காரகன் என்றும் அழைப்பார்கள். தராசு சின்னம் கொண்ட துலாம் ராசியில் அவர் உச்சம் பெறுவதால் அவரை நீதிமான் என்றும் நியாயவான் என்றும் சொல்வது வழக்கம். அவர் ஆதிக்கத்துக்கு உரிய ஆண்டு என்பதால் நீதிக்கும் நியாயத்திற்கும் முக்கியத்துவம் கிடைக்கும். இந்த ஆண்டு பல நல்ல சம்பவங்கள் நடைபெறலாம். கும்பராசியில் தற்சமயம் சனி பகவான் சஞ்சரிப்பதால் குட முழுக்கு விழாக்கள், ஆலய திருப்பணிகள் நடைபெறும். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். ஆன்மீகம், ஜோதிடம், பத்திரிகை, எழுத்துக்கலை, கணிப்பொறித்துறை, இரும்பு இயந்திரத்துறை ஆகிய துறைகளில் மிகுந்த வளர்ச்சியும் அதில் பணியாற்றுபவர்களுக்கு யோகமும் தரும் விதத்தில் இந்த ஆண்டு அமையப் போகின்றது. சனியின் பாதிப்பிலிருந்து விடுபட விநாயகர், அனுமன், சனி பகவானை வழிபடுவது நல்லது. இந்த 2024ஆம் ஆண்டு தொடக்கத்தில் கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் மேஷத்தில் குரு, சிம்மத்தில் சந்திரன், கன்னியா ராசியில் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசு ராசியில் சூரியன் செவ்வாய், கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு என 2024ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. 1/5/2024 புதன்கிழமை மாலை 5:21 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் ரிஷபராசிக்கு குரு பகவான் பெயர்ச்சியாகின்றார். மேலும் குரு பகவான் 15/10/2024 முதல் 31/12/2024 வரை ரிஷபராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரிக்கின்றார். மேலும் சனி பகவான் வருகின்ற 19/6/2024 முதல் 4/11/2024 வரை கும்பராசியிலேயே சனி பகவான் வக்ரம் பெறுகின்றார். இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் மாற்றம், அதிசாரம், வக்ர பெயர்ச்சியின் காரணமாக இந்த 2024ஆம் ஆண்டு உங்களுக்கு என்னென்ன பலன்களை தரப்போகின்றது, நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். புத பகவானை ராசிநாதனாக கொண்ட மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் சவால்களை பூர்த்தி செய்யும் விதத்தில் புத்தாண்டு பிறக்கின்றது. சென்ற ஆண்டு கடைசியிலேயே அஷ்டமத்து சனி விலகிவிட்டதால் இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நல்ல பலன்கள் உங்கள் இல்லம் தேடி வரப்போகின்றது. நினைத்தது நிறைவேறும். நெருக்கடி நிலை மாறும். புதிய தொழில் தொடங்கும் திட்டங்கள் நிறைவேறும். குரு பெயர்ச்சிக்கு பின்னால் வருடத்தின் பிற்பாதியில் வளர்ச்சி அதிகரிக்கும்.
வருமானமும் பெருகும். ஆண்டின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பிதுர் ராஜ்யஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். அது பாக்கியஸ்தானமாகவும் இருப்பதால் இதுவரை தடைபட்டவை தானாக வந்து சேரும். தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயர் பதவிகளும் எதிர்பார்த்த ஊதிய உயர்வும் கிடைக்கும். கொடிகட்டி பறந்த குடும்ப பிரச்சனை படிப்படியாக மாறும். சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகள் தீரும். பொருளாதார நிலையில் இருந்த ஏற்ற இறக்க நிலை சீராகும். மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் சனியின் பார்வை 3, 6, 11 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே சகோதரம், ஜீவனம், உத்தியோகம், தொழில் வளர்ச்சி, லாபம் ஆகியவற்றை பற்றி தெரிந்து கொள்ளும் இடங்களில் சனியின் பார்வை பதிவதால் அந்த இடங்களுக்குரிய ஆதிபத்தியங்கள் மூலம் நல்ல பலன்கள் கிடைக்கப் போகின்றது. குறிப்பாக கூட பிறந்தவர்களால் ஏற்பட்ட பிரச்சனை அகலும். எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேற விலகிய சனியை விரும்பி சென்று வழிபடுவது நல்லது. மேலும் சனியின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் எதிரிகள் விலகிச் செல்வார்கள். உத்தியோகத்தில் பணி நிரந்தரம் பற்றிய நல்ல தகவல் கிடைக்கும். கடன் சுமை குறைய புதிய முடிவெடுப்பீர்கள். சனியின் அருட்பார்வை மூலம் உடல் ஆரோக்கியம் சீராகும். உத்தியோகத்தில் திடீரென கூடுதல் பொறுப்புகளும் சம்பள உயர்வும் கிடைக்கும். மேலும் சனியின் பார்வை 11ஆம் இடத்தில் பதிவதால் பொருளாதார பற்றாக்குறை அகலும். புதிய ஒப்பந்தங்களும் வந்து சேரும். குடும்பத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்களின் வருமானம் கிடைத்து மகிழ்ச்சிப்படுத்தும். இளைய சகோதரத்தோடு இணக்கம் ஏற்படும். வெளிநாட்டிலிருந்து எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைக்கும். மேலும் புத்தாண்டின் தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதன் புதன் 6ஆம் இடத்தில் சுக்கிரனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை உருவாக்குகிறார். மறைந்த புதனால் நிறைந்த தனலாபம் கிடைக்கும் என்பது பழமொழி. எனவே இனி பற்றாக்குறை அகன்று பணவரவு திருப்தி தரும். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். புதிய பங்குதாரர்களை சேர்த்துக் கொண்டு முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். குரு பலத்தால் வாழ்க்கை துணையின் வேலை சம்பந்தமாக எடுத்த முயற்சியில் வெற்றி கிடைக்கும். 10இல் ராகு, 4இல் கேது சஞ்சரிக்கின்றார்கள். எனவே தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். துணிந்து சில முடிவுகளை எடுத்து எதிரிகளை ஆச்சரியப்பட வைப்பீர்கள். பெற்றோர் உடல்நலத்திற்காக ஒரு பெரும் தொகையை செலவிடும் சூழ்நிலை உண்டு. அஷ்டமத்து சனி விலகி அற்புதமான பலன்களை கொடுக்கும் நேரம் இது என்றாலும் வெற்றி கிடைக்க பெரும் போராட்டங்களை சந்திக்க வேண்டியிருக்கும். சர்ப்ப பரிகாரமும் சனீஸ்வர வழிபாடும் சந்தோஷத்தை தக்க வைத்துக் கொள்ள வழிவகுக்கும். செவ்வாயுடன் இணைந்திருக்கும் சூரியனால் சொத்து பிரச்சனைகள் நல்லபடியாக முடியும். மேலும் இந்த புத்தாண்டு தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் குரு சஞ்சரிக்கின்றார். அவரது பார்வை 3, 5, 7 ஆகிய இடங்களில் பதிகின்றது. எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பதற்கான முயற்சிகள் கைகூடும். திருமணம் கைகூடாதவர்களுக்கு திருமண தகடை அகன்று வரன்கள் வந்து சேரும். பூர்வீக சொத்துக்கள் கைக்கு கிடைக்கலாம். தொழிலில் புதிய முதலீடுகள் செய்து வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வழி செய்து கொள்வீர்கள். மேலும் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார். இதுவரை அஷ்டமத்து சனியின் பிடியில் சிக்கியிருந்த உங்களுக்கு இப்பொழுது விடிவு காலம் பிறந்துவிட்டது. படிப்படியாக முன்னேற்றம் ஏற்படும். மூடி கிடந்த தொழிலுக்கு திறப்பு விழா நடத்துவீர்கள். தொழில் மற்றும் உத்தியோகத்தில் இதுவரை இருந்த பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக தீரும். மேலும் இந்த புத்தாண்டில் 1/5/2024 அன்று கார்த்திகை நட்சத்திரம் 2வது பாதத்தில் ரிஷபராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கப் போகின்றார். அதுவரை லாபஸ்தானத்தில் சஞ்சரித்து வந்த குரு பகவான் அதன் பிறகு விரயஸ்தானத்திற்கு செல்கின்றார். உங்கள் ராசிக்கு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்ற கிரகம் மறைவிடத்திற்கு வரும் பொழுது யோகத்தை தரும். உடல் நலம் சீராகி உற்சாகத்துடன் பணிபுரிவீர்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும். பொது வாழ்வில் புதிய திருப்பங்கள் வந்து சேரும். தள்ளி சென்ற வாய்ப்புகள் தானாக வந்து மகிழ்விக்கும். குருவின் பார்வை 4, 6, 8 ஆகிய இடங்களில் பதிகின்றது. குருவின் பார்வை 4ஆம் இடத்தில் பதிவதால் தாய்வழி ஆதரவு கிடைக்கும். தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லும். உறவினர் வழியில் ஏற்பட்ட மனக்கசப்பு மாறும். கடல் தாண்டி சென்று பணிபுரிய வேண்டும் என்று விரும்பியவர்களுக்கு அது கைகூடும். இடம், வீடு வாங்குவது, விற்பது அல்லது புதிய வாகனம் வாங்குவது சம்பந்தமாக செய்த முயற்சியும் கைகூடும். மேலும் குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் வழக்குகளில் திசை திருப்பம் ஏற்படும். முன்னோர் சொத்துக்களில் முறையான பங்கீடு கிடைக்கவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு பஞ்சாயத்துக்கள் மூலம் சாதகமான நிலை உருவாகும். கடன் தொல்லை குறையும். உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகளின் மனதில் இடம் பிடிப்பீர்கள். குருவின் பார்வை 6ஆம் இடத்தில் பதிவதால் உடல்நலக் குறைபாடு அகலும். இதுவரை நோயை ரண சிகிச்சை செய்து குணமாக்க வேண்டும் என்று சொன்ன மருத்துவர்கள் சாதாரண சிகிச்சையிலேயே குணமாக்கி விடுவார்கள். கடந்த காலத்தில் ஏற்பட்ட இழப்புகளை ஈடு செய்ய புதிய வாய்ப்புகள் வந்து சேரும். உத்தியோகத்தில் நீண்ட தூரத்திற்கான மாறுதல் கிடைக்கலாம். பொது வாழ்வில் ஏற்பட்ட வீண் பழிகள் மாறும். மேலும் இந்த ஆண்டு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் ராகுவும் 4ஆம் இடத்தில் கேதுவும் சஞ்சரிக்கின்றார்கள். எனவே தொழிலில் இருந்த குறுக்கீடு அகலும். தொழில் போட்டிகளை சமாளிப்பீர்கள். பெற்றோரின் உடல்நலத்தில் கவனம் தேவை. என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தை லாபத்துடன் விற்க நேரிடலாம். கேதுவின் ஆதிக்கத்தால் அடிக்கடி ஆரோக்கியத்தில் அச்சுறுத்தல் ஏற்படலாம். தாய்வழி உறவுகளால் சில பிரச்சனைகளை சந்திப்பீர்கள்.
முறையான சர்பசாந்தி வழிபாடு முன்னேற்றத்திற்கு கை கொடுக்கும். மேலும் சனியின் வக்ர காலத்தில் அதிக விழிப்புணர்ச்சி தேவை. முன்னேற்ற தடைகளும் முக்கிய புள்ளிகளின் எதிர்ப்புகளும் அதிகரிக்கும். பிறருக்கு நன்மை செய்தாலும் அது தீமையாகவே தெரியும். நீங்கள் செய்த உதவிக்கு உறவினர்கள் நன்றி காட்ட மாட்டார்கள். விரயங்கள் கூடும். சொத்து பிரச்சனை மீண்டும் தலை தூக்கும். குருவின் வக்ர காலத்தில் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். உத்தியோகத்தில் எதிர்பாராத இலாக்கா மாற்றம் கிடைக்கும். திருமண தடை அகலும். திரும்பிச் சென்ற வரன்கள் மீண்டும் வரும். இந்த மிதுன ராசி பெண்களுக்கு எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் வந்து சேரும். இதுவரை இருந்த பற்றாக்குறை அகலும். கணவன் மனைவிக்குள் அன்பும் ஆதரவும் அதிகரிக்கும். குடும்ப ஒற்றுமை பலப்படும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சி கைகூடும். பொன்பொருள் சேர்க்கை உண்டு. ஆரோக்கியம் சீராகும். பணிபுரியும் பெண்களுக்கு மேல் அதிகாரிகளின் ஆதரவும் சக பணியாளர்களின் ஒத்துழைப்பும் திருப்தி தரும். உடன்பிறப்புகளும் உடன் இருப்பவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். இந்த மிதுன ராசி அன்பர்கள் உங்கள் இல்லத்து பூஜை அறையில் திருமகளுடன் இணைந்திருக்கும் திருமால் படம் வைத்து வழிபடுவது நல்லது. ஏகாதசி விரதம் இனிய பலன் தரும். மேலும் புதன்கிழமை தோறும் விரதம் இருந்து அனுமனை வழிபடுவதோடு சிறப்பு வழிபாடாக திருக்கடையூர் சென்று அபிராமி அம்மன் அமிர்தகடேஸ்வரர் வழிபாட்டை மேற்கொண்டு வந்தால் எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.